ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம். பெரியோர்கள் பாதத்தில் விழுவது சனாதன தர்மம், இந்து மதத்தில் ஒரு நம்பிக்கை. வயதால் மூத்தவர்கள், பட்டத்தால் மூத்தவர்கள், படிப்பால் மூத்தவர்கள், அனுபவத்தால் மூத்தவர்கள், பக்தியால் மூத்தவர்களை வித்தியாசம், வயசு வித்தியாசமே பார்க்காம சேவிக்கணும்னு நம்ம சனாதன தர்மம். இதுல சுயமரியாதை இப்போ எடுத்து அத்தப்போ எடுத்து இத்தப்போ எடுத்துலாம் சொல்லவே வேண்டாம். முதல்ல இந்த மரியாதை இருக்கணும் பொறுத்துக்கு. பெரியோர்களை சேவிச்சா தப்பே கிடையாது. மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத். நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லாரை கேட்பதும் நன்றேன்னு ஔவையார் எடுக்கிறா. நமக்கு ஔவையார்ல எங்க பிடிக்கும்? நல்லது சொல்லிட்டா பிடிக்காது. ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம். அர்ச்சிப்பது, பகவானை தோத்திரம் சொல்லுவது அர்ச்சனம். வந்தனம். வாட்ஸ்அப் கற்றுக் கொடுத்துருக்கு நமக்கு இதை. ஏன் வாட்ஸ்அப்ல தேங்க்ஸ் நன்றி போட்டால் உடனே அந்த கை வந்துடும். அஞ்சலின் பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி. விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம். தாசனாயிருக்கணும். சக்கியம், ஃப்ரெண்ட்ஸ். ஆத்மநிவேதனம் இதி பும்சார்பிதார் விஷ்ணோர் பக்திஸ்சே நவலக்ஷணா. அப்பா, நான் 9 லட்சணங்கள் பக்திக்கு இருந்தது இருக்குன்னு கத்துண்டேன்ப்பா. நம் மாத்து குழந்தை மட்டும் இந்த மாதிரி பேசியிருக்கட்டும். இந்த 9ல் ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி அதை எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணி லுக் அட் மை சைல்டு அப்படின்னு தான் சொல்லி பிரகலாதனுக்கு தல்லெழுத்து அந்த ஹிரண்யகசிபு பிள்ளையார். வெகுண்டான், சீறி வெகுண்டான். எனக்கு எதிரியாயிருக்கக்கூடியவனுடைய நாமாவையா நீ உன் வாயை திறந்து சொல்கின்றாய்? என்ன கர்வம், என்ன அகங்காரம், என்ன கொழுப்பு என்னுடைய எதிரியின் பெயரை சொல்கின்றாய்? You are worthy to be dead. அப்பா சொல்ல வேண்டிய வார்த்தைய. அந்த குழந்தையை என்னெல்லாம் படுத்தினார்னு பட்டத்திரியில் எடுக்கிறார். சசூலைர் ஆபித்தஹ சுபகுமதிதோ திக்கஜகணைஹி மகாசர்பைர் அஷ்டோப்யனசனகராஹார விதுதஹ கிரீந்திரா வாக்ஷிப்தோப்யகன பரமாத்மன்னை விபோ த்வயி யஸ்தாத்மத்வாத் கிமதின நிபீடாம பஜத. சசூலைஹி ஆலிந்தஹ. குழந்தைய சூலத்தை வச்சு வெட்டலாமா, கொல்லலாமா, குத்தலாமா? என்ன ஒரு அப்பா பாருங்க. சுமஹிதோ திக்கஜகணைஹி. பெரிய பெரிய யானை எல்லாம் முதுமலை போயிட்டு எலிஃபென்ட் விஸ்பரர்ஸா வந்திருக்கு. எல்லாம் ஜம்முன்னு இருக்கு. யானை எல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் வாங்கிட்டு கொழுக்குன்னு இருக்கு. அந்த யானைக்கு ஏதோ ஒரு ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனை போட்டு அதுக்கு மதத்தை வர வச்சு மதம் விழுக்கக்கூடிய யானையை வச்சு இந்த குழந்தைய நசுக்கணும். இத்தனோடு இருக்குது, 2 அடி. அது இவ்வளோ பெரிய யானையை பார்க்கறது. யானை புஷ்ஷுன்னு ஊதித்தினாலே இது போயிடும், மிதிக்கவே வேண்டாம். மதம் தோய்ந்த அந்த யானை ஓடி வரதான். ஓடி வரக்கூடிய ஆணையை பார்த்துட்டு இந்த மழலை பேச்சோடு இருக்கக்கூடிய குழந்தை சொல்லித்தான், உனக்கு இட்ட ஆணை ஆணையே என்னை வதம் செய்ய. ஆனால் ஆணையே, நீ என்னை வதம் செய்து விட்டால் ஒரு அபச்சாரம் நேர்ந்துவிடும். உன்னுடைய தந்தையின் 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 தந்தை கஜேந்திரன் என்கின்ற பேரோடு வாழ்ந்த பொழுது, அவன் ஆபத்திலே கூக்குரல் இட்ட பொழுது அந்த கஜேந்திரனை ரட்சித்த எம்பெருமான் இப்போது என் ஹிருதயத்தில் இருக்கின்றான். என்னை நீ மிதித்து விட்டால் உன் மூதாதையருக்கு நன்றி கெட்டவனா போயிடுவே. மதம் தோய்ந்த யானை கிட்ட சொல்றான் இந்த சின்ன குழந்தை பிரகலாதர். இத புரிஞ்சுன்றோடு தான் அந்த யானை, அது அதை விட ஆச்சரியம் பாருங்க, அது ரிவர்ஸ் போட்டுன்னு பின்னாடி போயிடுது. மிருகங்களுக்கு கூட அவ்வளவு ஞானத்தை பகவான் கொடுத்திருக்காரு. என்ன ஒரு கொடுமை!
மலையின் உச்சியிலிருந்து போட வைத்தான். எதுக்கு? அது என்ன தப்பு பண்ணிட்டு? நாராயணான்னு ஒரு நாமம் சொன்னது. அதை பூமாதேவி தாங்கினாலாம். அந்த குழந்தைய மறுபடியும் அமுச்சுட்டா. ஹிந்துல அப்பதான் ஆபிச்சுரி காலத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாமான்னு பார்த்தா திரும்பி வந்துட்டாப்பா அப்படின்னு ஆத்துக்கு வந்துட்டு. சரி விஷத்தை குடிக்கலாமான்னு கேட்டா அது விஷத்தை தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை குடிச்சிருது. ஜம்முன்னு இருக்கு. விஷம் கொடுத்த சப்ளையரை இவ கோர்ட்டுக்கு தள்ளிட்டான். இட் இஸ் நாட் பாய்சன் இட் ஆல். மை சன் இஸ் ஈவன் மோர் எனர்ஜெட்டிக் தென் பிஃபோர். என்ன கொடுத்தாலும் சாப்பாடு போடாம வச்சா அது ஜம்முன்னு உடம்பு வளர்ந்துட்டே போகுது. அப்பியனசன கராஹார விதுதான்னு எடுக்கிறார் பட்டத்திரி. சாப்பாடு கொடுக்காம வச்சா நன்னா இருக்கு, விஷத்தை கொடுத்தாலும் நன்னா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல. கிரீந்திரா வாக்ஷிப்தப்யஹ பரமாத்மன்னை விபோ. மன உச்சியிலேருந்து தள்ளி விட்டா நன்னா இருக்கு. நபீடாம பஜத. என்ன பண்ணாலும் இந்த குழந்தை ஒண்ணும் பண்ண முடியல. இரண்யகசிபு பார்த்தா இது என்ன யூனிக் சைல்டா இருக்கு. இரண்யகசிபு இந்த குழந்தையை பார்த்து கேட்டான், வாடா இங்க ராஜா, வா 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 வா. விஷம் கொடுத்தாலும் போவே மாட்டேங்கிறேன், மொன உச்சியிலேருந்து தள்ளினாலும் போவே மாட்டேங்கிறேன், ஆனைய விட்டு மிதிக்க வச்சாலும் போக மாட்டேங்கிற, சூலத்தை வச்சு குத்தராலும் பார்த்தாலும் போக மாட்டேங்கிற. யாரோ உன்னை காப்பாத்துறான்னு அப்பா கிட்ட காதுல சொல்லுன, யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். யார் உன்னை காப்பாத்துறான்னு சொல்லு. அப்பா நான் இதுக்கு அதெல்லாம் காதுல சொல்லணும், இவ்வளவு நாளா அதே தானேப்பா சொல்லிட்டு இருக்கேன். நாராயணன் நாராயணன். சரி நாராயணன் எங்க இருக்கான்னு சொல்லுடா ராஜா. ஷாணிலுமுளன் சதகூரு இட்ட கோணிலுமுளன் மாமேரு குன்றிலுமுளன் நீ சொல்லும் சொல்லிலுமுளன். ஷாணிலுமுளன் சிறிய வஸ்துக்குள்ள இருக்கார். மா மேரு குன்றிலும் உளன், மேரு பர்வதத்தின் உச்சியிலையும் இருக்கார். நீ சொல்லும் சொல்லிலும் உளன். அப்பா அவர் வஸ்துவை மட்டும் வியாபிக்கல, அக்ஷரத்தையும் வியாபிச்சிருக்கார். ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்க. சனாதன தர்மத்துல நம்ம பெருமாள் எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு ஒத்துக்கணும். எந்த அளவுக்கு ஒத்துக்கிறோம்னா அக்ஷரங்களுக்குள்ள வியாபிச்சிருக்கார் பெருமாள். அதனாலதான் ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் நடக்கும்போது கிருஷ்ணர் படத்தை கூட வைக்க வேண்டாம், பாகவத புஸ்தகத்தை வச்சா கூட போறோம். ஏன்னா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். அந்த புஸ்தகத்துக்குள்ள இருக்கார் பெருமாள், அந்த அக்ஷரத்துல இருக்கார். நீ சொல்லும் சொல்லிலும் உளனப்பா. எங்க இருக்கான்னு கேட்கறியே, ஹரி எங்க இருக்கான்னு கேட்கறியே, அந்த ஹ சப்தத்துல இருக்கார், ரி சப்தத்துக்குள்ள இருக்கார், என் சப்தத்துக்குள்ள இருக்கார், கு சப்தத்துக்குள்ள இருக்கார். ஒரு அக்ஷரத்திலையும் பெருமாள் வியாபிச்சிருக்கார்ப்பா. இது நான் சொல்றது உனக்கு புரியலையாப்பா? குழப்பாத என்ன போட்டு இங்க இருக்கான் அங்க இருக்கான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். இந்த தூண்ல இருக்கானா? அப்பா எல்லா இடத்துலயும் இருக்காருன்னு சொன்னா இந்த தூணும் தானே. என்ன குழப்பாத, இந்த தூண்ல இருக்கானா? இருக்கார்ப்பா.